உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிஎம்டி செய்திகள் பிரிவில் நாம் பார்க்க இருக்கின்ற செய்திகள் என்னென்னா, முதலாவது செய்தியாக சுதந்திர போராட்ட வீரர்களான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் தேவர் சமூகத்தை பற்றியும் கடந்த 2024 டிசம்பர் 1ஆம் தேதி திருநெல்வேலி ரயில்வே ஜங்ஷன் முன்பாக அவதூறாக பேசிய செந்தில் மல்லர் அப்படிங்கிறவரோட முன்ஜாமீன் மனு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் செந்தில் மல்லர் தரப்பில் இருந்து நாங்கள் இந்த முறை நாங்கள் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறோம், இந்த மாதிரி இனிமேல் பேச மாட்டார் எங்கள் தரப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நமது தரப்பை சேர்ந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தைச் சேர்ந்த சுப்பையா அவர்கள் தாக்கல் செய்திருந்த மனுவில் மதுரை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் துரைராஜ் மற்றும் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் குழு ஆஜராகி இதில் இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, ஏற்கனவே இது போன்ற தவறுகளை நிறைய முறை செஞ்சுருக்காரு அப்படின்னு கடுமையாக வாதாடினாங்க. அதன் பேரில் அவருக்கு முன்ஜாமீன் மனு கொடுக்கறதுல நீதிபதியும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார். இது மாதிரியான பேச்சுக்களை பேசக்கூடாது அப்படிங்கிறத, அது சம்பந்தமான முழு வீடியோ மேலே இருக்கிற இந்த லிங்கில் இருக்குது. அந்த நமது தரப்பை சேர்ந்த ஐயா துரைராஜ் வழக்கறிஞர் அவர்கள் பேசிய காணொலி இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ அவருக்கு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறதுக்காக திங்கக்கிழமை வழக்கை ஒத்தி வச்சுருக்கிறாங்க. திங்கக்கிழமை அவருக்கு ஜாமீன் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், இன்றைக்கி பாகனேரி வாளுக்குவேலி அம்பலம் சுதந்திர போராட்ட வீரரான வாளுக்குவேலி அம்பலத்துக்கு மணிமண்டபமும் திறப்பு விழா மற்றும் முழு உருவ வெண்கல சிலை திறப்பு விழா நடக்க இருக்குதுன்னு அதை இன்றைக்கி சிவகங்கையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாரு. அதே போல் சுதந்திர போராட்ட வீரர்களான மருதுபாண்டியர்களோட மணிமண்டபம் மற்றும் திருவுருவச் சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் இன்றைக்கி சிவகங்கையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறாரு. நேற்று முருகன்ஜி அவர்கள் பிசிஆர் வழக்கால் பாதிக்கப்பட்ட உசிலம்பட்டியில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை பார்க்க போனப்போ, அவங்களோட குடும்பத்தாரை சந்திக்க போனப்போ காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கே போனால் வேறு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி நேற்று இரவு அவரை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக நேற்று தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள அருணாச்சலபுரம் கிராமத்தில் வடக்குவா செல்வியம்மன் கோவில் கொடை விழா சிறப்பாக நடைபெற்று இருக்குது. அந்த கொடை விழாவில் என்ன சிறப்பு அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய நெட்டூர் கிராமத்திலிருந்து அபரானந்த சுவாமி கோவில் அங்கேருந்து பறவை காவடி எடுத்து வடக்குவா செல்வியம்மன் கோவில் முன்புள்ள முருகன் கோவிலில் அதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு பறவை காவடி எடுத்து பிரசித்தி பெற்ற விழாவாக வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. நேற்றும் அந்த கொடை விழா மற்றும் பறவை காவடி விழா நடைபெற்றிருக்குது. இன்றைய தகவல்கள் இதுதான். நாளைக்கு நம்மளோட செய்திகள் 9 மணிக்கு ஒளிபரப்பாகாது. ஏதாவது முக்கியமான தகவல்கள் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம ஒளிபரப்பு செய்வோம். ஏன்னா வெளியூருக்கு சமூகம் சார்ந்த பணிக்காக வெளியூர் செல்ல வேண்டியிருப்பதால் நாளை மறுநாள் 9 மணி செய்திகள் பிஎம்டி மீடியாவில் வெளியாகும். அதுக்குள்ளே உங்கள் பகுதிகளில் ஏதாவது நிகழ்வுகள் இல்லை ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிஎம்டி மீடியாவுக்கு உங்கள் பகுதிகளில் நடக்கக்கூடிய செய்திகளை அனுப்பி வையுங்கள். நன்றி.